பொருளால் பொருந்தும் பலனும் என்று கேட்கிறார். பொருளாலே அதிலிருந்து பொருந்தக்கூடிய பயன்தான் எனக்கு வேண்டும். பொருந்தாத பலன்கள் எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 10 பலன்களிலே 5 பலன்கள், பலஸ்ருதியில 5 விஷயம் எனக்கு தேவைன்னா அந்த 5ம் எனக்கு கிடைக்க வேண்டும். முதல்ல பாட்டை படிச்சுக்கணுமா, அப்புறம் பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த பொருளினுடைய பயன் என்னவோ அது நம்முடைய வாழ்விலே பொருந்த வேண்டும். இப்படி நடந்தால்தான் ஒரு நூலை நாம் முழுமையாக கற்றிருக்கிறோம் என்று பொருள். 2வது பகுதியிலே உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள் ஓதிம பேடே என்று சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு உருவகத்தை வெள் ஓதிம பேடு என்று சகலகலாவல்லியை இங்கே அவர் குறிப்பிடுகிறார். ஆச்சாரிய சரணத்வந்த்வ ஸ்மிருதேர் வாச்சகரூபிணம் அகம் கிருத்வா குருதே வியாக்கியாம் நாகமத்ர பிரபுரியதா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து சகலகலாவல்லி மாலையை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 7வது பாடல், பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி உன் கடைக்கண் நல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிம பேடே சகலகலாவல்லியே என்கிற அற்புதமான பாட்டு. இந்த பாடலில் குமரகுருபரர் என்ன கேட்கிறார்னா, பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தக்கூடிய பயனும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு நூலை எடுத்துக்கொண்டால் அதற்கு 4 விதமான விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும் என்பது சாஸ்திரம், விதி. ஒரு நூலினுடைய துவக்கத்திலேயே அதனுடைய பாயிரத்திலேயே 4 விஷயங்களை சொல்ல வேண்டும். இதற்கு அனுபந்த சதுஷ்டயம் என்று நம்முடைய நூல்களிலே பெயர் வைத்திருக்கிறார்கள். அது 4ம் என்னன்னா, அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம் என்கிற 4. இந்த நூலை படிப்பதற்கு தகுதியானவர்கள் யார்? இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த நூலிலே சொல்லப்பட்டிருப்பதை படிப்பதால் என்ன பயன்? இந்த 3 விஷயங்களையும் சொல்லி 4வதாக சம்பந்தம் என்பது இது 3ஐயும் தொடர்புபடுத்தி நிறுவ வேண்டும். இப்படி 4 விஷயங்கள் ஒரு நூலுக்கு தேவை. இதுதான் அனுபந்த சதுஷ்டயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அனுபந்த சதுஷ்டயத்தை தான் இங்கேயும் குமரகுருபரர் சொல்கிறார். பாட்டும் அது என்ன புத்தகம், பொருளும் அது என்ன பொருளை குறித்திருக்கிறது, பயன் அந்த பொருளினால் பொருந்தக்கூடிய பயன் என்ன, இதை எனக்கு நீ கொடுக்க வேண்டும். நான் எழுதக்கூடிய எல்லா நூல்களிலேயும் எனக்கு பாட்டு வேண்டும். அந்த பாட்டுக்கு நல்ல அழகான செறிவுடைய பொருள் வர வேண்டும். அந்த பொருளினுடைய பயன் எனக்கு கிடைக்க வேண்டும். அந்த பொருளினுடைய பயன் என்றால் அதனுடைய பயன்பாடும் எனக்கு கிடைக்க வேண்டும். அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இப்போ அறநூல்கள் என்று எடுத்துக்கொண்டால் அறநூல்களிலே பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடலுக்கு பொருள் இருக்கிறது. அந்த பொருளுக்கு பயன் என்ன என்றால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதுதான் பயன். இல்லை வேறு சில துறை தோய்ந்த கல்வின்னு பார்த்துருக்கோம் இல்லையா, துறை நூல்கள் இருக்கின்றன. அந்த துறை நூல்களிலே பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடலுக்கு பொருள் இருக்கிறது. அந்த பொருளுடைய பயன் என்ன? அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து பயன்படுத்துகிறோம். டெக்னாலஜி இருக்கு இல்லையா, சயின்ஸ் என்று நாம் வைத்து கொண்டால் சயின்ஸ் அதற்கு மீனிங் இருந்தால் தான் அது சயின்ஸ், மீனிங் இல்லைன்னா அது வெறும் பிலீஃப். அப்பொழுது மீனிங் இருக்கக்கூடிய சயின்ஸ், பொருள் இருக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவினுடைய பொருள் எங்கே பயன்படும் என்றால் அறிவியல் என்பது தொழில்நுட்பத்திலே பயன்பாடு ஆகிறது. அறம் என்பது தர்மத்திலே பயன்பாடு ஆகிறது. அர்த்தம் என்பது வியாபாரத்திலே பயன்பாடு ஆகிறது. காமம் என்பது இல்லற வாழ்க்கையிலே பயன்பாடு ஆகிறது. இப்படி ஒவ்வொரு துறை நூலும் அந்த அந்த வாழ்க்கையினுடைய ஆஸ்பெக்ட்ஸ், அந்த வாழ்க்கையினுடைய அம்சங்களிலே நமக்கு பயன்பாடு ஆகிறது. இப்படி பயன்பாடு ஆகக்கூடிய அந்த பொருளும் சேர்ந்து எனக்கு கிடைக்க வேண்டும். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தக்கூடிய பயனும் எனக்கு கிடைக்க வேண்டும். இங்க பொருந்தக்கூடிய பயன் என்று சொல்வதன் மூலமாக எந்த நூலை எடுத்து படித்தாலும் அதற்கு நல்ல பலன்களும் போட்டிருக்கும். சில மந்திர சாஸ்திரம் போன்ற நூல்களில் சில கெட்ட பலன்கள் கூட போட்டிருக்கும். அதாவது எதிரியை அழிப்பது,
வசியம் செய்வது, இந்த மாதிரியான பலன்லாம் இருக்குல்ல. ஒருவேளை தெரியாதனமா நான் அந்த மாதிரியான மந்திர சாஸ்திர நூல்களை எடுத்து படித்தால் கூட அந்த பலன் எனக்கு கிடைத்து விடக்கூடாது, நல்ல பலன் மட்டுமே எனக்கு கிடைக்க வேண்டும்னு குமரகுருபரர் கேட்கிறார். இதை நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, பொருளால் பொருந்தும் பலனும் என்று கேட்கிறார். பொருளாலே அதிலிருந்து பொருந்தக்கூடிய பயன்தான் எனக்கு வேண்டும், பொருந்தாத பலன்கள் எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 10 பலன்களிலே 5 பலன்கள், பலஸ்ருதியில 5 விஷயம் எனக்கு தேவைன்னா அந்த 5ம் எனக்கு கிடைக்க வேண்டும். ஒரு நூலை எடுத்து படிப்பது எப்படி நீங்க குமரகுருபரர் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார். முதல்ல பாட்டை மனப்பாடம் பண்றோம், அடுத்தது பொருளை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏன்னா அர்த்தம் தெரிந்துதான் நூலை சொல்ல வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சிவபுராணம். அதே போல கருத்துடன் நாளும் என்று கந்தசஷ்டி கவசம், கருத்தோடு கூட அந்த பாடலை நாம் சொல்ல வேண்டும். அப்ப பொருளை தெரிஞ்சுக்கணும். முதல்ல பாட்டை படிச்சுக்கணுமா, அப்புறம் பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த பொருளினுடைய பயன் என்னவோ அது நம்முடைய வாழ்விலே வந்து பொருந்த வேண்டும். இப்படி நடந்தால்தான் ஒரு நூலை நாம் முழுமையாக கற்றிருக்கிறோம் என்று பொருள். அப்ப இது எல்லாம், இவை அனைத்தும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் வேணுமா? தேவையே கிடையாது. ஒரு புத்தகத்தை படித்து நான் புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய பொருள் என்னுடைய வாழ்க்கையிலே பொருந்த வேண்டும் என்றால் உன்னுடைய கடைக்கண் போதும். உன்னுடைய பார்வையிலே ஒரு சிறிய கலை, இந்த என்னுடைய ஒட்டுமொத்த அறிவு இருக்கு இல்லையா, இது அத்தனையுமே அம்பாளுடைய மேனியில ஒரு சின்ன அசைவு. என் அறிவும் அவள் மேனியில் ஒரு செய்கையும் பாரதி. அப்பேற்பட்ட உன்னுடைய கடைக்கண் கடாட்சத்தின் மூலமாக எனக்கு பாட்டும் பொருளும் அதனுடைய பயனும் கிடைக்க வேண்டும் என்று முதல் பகுதியில வேண்டுகிறார் குமரகுருபரர். இரண்டாவது பகுதியிலே உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள் ஓதிம பேடே என்று சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு உருவகத்தை, வெள் ஓதிம பேடு என்று சகலகலாவல்லியை இங்கே அவர் குறிப்பிடுகிறார். பேடு என்றால் துணை, பெண் துணை என்று பொருள். எல்லா விலங்குகளுக்கும் எல்லா பறவைகளுக்கும் பெண் துணையை குறிப்பதற்கு பேடு என்கின்ற வார்த்தை பயன்படும். வெள் ஓதிமம் என்றால் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அன்னப்பறவை. அந்த தூய்மையான வெள்ளை நிறத்திலே இருக்கக்கூடிய அன்னப்பறவை பிரமனுடைய உருவகம். பிரம்மன் மகா ஞானி, பரமஹம்சன், பரிபூரணமான ஞானத்தை உடையவனாக பிரமதேவன் இருக்கின்ற காரணத்தினாலேதான் இந்த படைப்பு பூரணமானதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த பிரமனுக்கு துணையாக இருக்கக்கூடிய பேடு, கூட இருக்கக்கூடிய பெண் அன்னப்பறவையாக நீ இருக்கிறாய் என்று இங்கே சகலகலாவல்லியை உருவகப்படுத்துகிறார். இந்த உருவகத்தோடு கூட என்ன சொல்கிறார்னா, தமிழில அருமையான நூல்களை படைக்கக்கூடிய புலவர்கள் அவர்கள் தீட்டக்கூடிய தமிழ் தீம்பால் இருக்கு இல்லையா, அது எப்படி உருவாக்க வேண்டும் என்று காட்டக்கூடிய அந்த பேடு. அந்த அன்னப்பறவை எப்பேற்பட்ட அன்னப்பறவை என்றால் பெண் அன்னம். அது தமிழ் புலவர்கள் அத்தனை பேருக்கும் இப்படித்தான் கவிதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கற்பனையை, இப்படித்தான் பாடல் இயற்ற வேண்டும் என்கின்ற அந்த உருவகத்தை, அந்த சிந்தனையை தூண்டக்கூடிய அமுதமாகிய தமிழை கொடுக்கின்ற வெள்ளோதிம பேடு என்று சொல்கிறார் இந்த பாடலிலே குமரகுருபரர். பாட்டு வேண்டும், அதற்கு பொருள் வேண்டும், பொருள் புரிய வேண்டும், புரிவது மட்டுமல்ல அது நம்முடைய வாழ்விலே வந்து பொருந்த வேண்டும் என்கின்ற இந்த வேண்டுதல்களை எல்லாம், இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த பாடலின் மூலமாக குமரகுருபரர் அற்புதமாக முன்வைக்கிறார். இது 7வது பாட்டை பார்த்திருக்கிறோம். அடுத்த பகுதியிலே தொடர்ந்து 8வது பாடலை நாம் சிந்திக்கலாம்.